நமசிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் இன்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய. குருவாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் சங்கீதா ராம்குமாருங்க. இந்த ஜூலை மாத பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்னு ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம விரிவா பார்க்க போறோம். கும்பராசிக்காரங்களுக்கான ஜூலை மாத பலன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரங்க பாருங்க, ஒரு புதுமை விரும்பிகளா இருப்பாங்க. இவங்க ஒரு தனித்துவம் அப்படிங்கிறதே உங்களுக்கு இருக்குங்க. ஒரு நட்பு வட்டம் இருக்கும், ஆனால் ரொம்ப க்ளோஸ்டு அப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்சம் கம்மியாக தாங்க இருப்பாங்க. சுதந்திரமாக இருக்கணும்னு நினைப்பாங்க. சமூக நலனில் கொஞ்சம் அக்கறை இவங்களுக்கு அதிகமாக இருக்குங்க. இவ்வளோ சிறப்பான கும்பராசிக்காரங்களுக்கு ராசியிலேயே ராகு இருக்கிறனாலங்க ஒரு மனக்குழப்பம் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே தாங்க இருக்கும். ஈஸியாக இந்த சமயத்தில் கும்பராசிக்காரங்க நார்மலாகவே யாரும் கும்பராசிக்காரங்களை பிரெயின் வாஷ் பண்ண முடியாது. ஆனால் இந்த காலகட்டம் பார்த்தோம்னா ராகு இருக்கிறனால கொஞ்சம் பிரெயின் வாஷ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. அது மட்டும் இல்லாமல் ராசியில் 4-9க்குரிய சுக்கிரன் பார்க்குறாங்க. அப்போ இந்த சமயத்தில் அப்பா அம்மாவோட சப்போர்ட் இவங்களுக்கு கிடைக்கும். ஒரு சிலருக்கு இன்ஃபெக்ஷன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரி, எங்களுக்கு குடும்பம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2ஆம் இடத்துல சனிங்க. குடும்பத்தில் ஏகப்பட்ட பிரச்சனை. கடந்த 1 வருஷ காலமாகவே ஒரு திருப்தியே இல்லாத மாதிரியான ஒரு அமைப்பு. எது பேசினாலும் பிரச்சனை, எது பேசினாலும் வம்பு அப்படின்ற இந்த அமைப்பு இப்போ உங்களுக்கு கொஞ்சம் மாறப்போகுதுங்க. மாறி இருக்கு. என்ன அப்படின்னா, குருவோட பார்வை உங்களுக்கு 2ஆம் இடத்துல படுறனாலுங்க நீங்கள் பண்ணக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு கொஞ்சம் சாதகமாக முடியும். குடும்பத்தில் இருக்கிறவங்களும் கொஞ்சம் உங்களை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கக்கூடிய அமைப்பு இந்த ஜூலை மாதத்தில் இருக்குங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியல அப்படின்னு கவலைப்பட்டுருந்தீங்கன்னா அந்த வாக்கை இப்போ காப்பாற்றக்கூடிய சூழலுங்க. பண வரவும் நல்லா இருக்குங்க. பண வரவுல ஒரு தடை இருந்துக்கிட்டே இருந்துச்சு இந்த கும்பராசிக்காரங்களுக்கு. இப்போ ஒரு பண வரவுல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது கட்டாயம் இருக்குங்க. அடுத்து முயற்சி ஸ்தானம். நாம் பண்ணக்கூடிய முயற்சிகள் எல்லாம் பலிதமாகுமா அப்படின்னு பார்த்தோம்னா அந்த முயற்சி ஸ்தானத்தை ராகு பார்க்குறாருங்க. அப்போ சில கொஞ்சம் ஒரு தடைகள் வந்தாலும் ஒரு தடையை மீறி ஒரு முயற்சி உங்களுக்கு பலிதமாகும். அது ஒரு பயணங்கள் மூலியமாக ஒரு நன்மை அப்படிங்கிறது இருக்குங்க. ஆனால் பயணத்தின் மூலியமாக குறுகிய பயணத்தில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்பவே முக்கியங்க. சரி, சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் எனக்கு இருக்கா அப்படின்னு கேட்டால் 4ஆம் இடத்தை பார்க்கணுங்க. 4ஆம் இடத்தை பொறுத்த வரைக்கும் 4ஆம் இடத்துல சொத்து, நிலம், பூமி, வாகனத்தை குறிக்கக்கூடிய செவ்வாய் அப்படிங்கிறவங்க இருக்கிறது ரொம்ப நல்லவே விஷயங்க. அதனால ஒரு தடை, சனியோட பார்வையும் அங்கே இருக்கு. அப்படிங்கிற ஒரு தடை இருந்துச்சு, அந்த தடை இந்த மாதம் விலக போகுது. வீடு, வண்டி, வாகனம், மனை, சொத்துக்கள் எல்லாம் இப்போ வாங்கக்கூடிய ஒரு யோகம். அதுவும் புதுசாக ஒரு வாகனத்தை இப்போ பழைய வாகனத்தை கொடுத்துட்டு புது வாகனம் வாங்குறதுக்கான அமைப்புகளும் உங்களுக்கு நல்லாவே இருக்கு. அதுவும் 2ஆவதாக வாங்கக்கூடிய வாகனம் கூடங்க ஒரு நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய செகண்ட் ஹேண்ட் வாகனமாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் சிறப்புங்க. உங்களோட ஹெல்த் கண்டிஷனை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. சரி, குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா குழந்தை பாக்கியம் 5ஆம் அதிபதி ஆட்சிங்க, ப்ளஸ் 7ஆம் அதிபதி சூரியனோட இணைஞ்சிருக்காரு. அப்போ குழந்தை பாக்கியம் சூப்பராக இருக்குங்க. நீண்ட நாள் 5 வருஷமா 7 வருஷமா குழந்தை பாக்கியம் இல்லைன்னா கூட இப்போ உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அது நம்ம 5ஆம் இடம் காதல் ஸ்தானம், 7ஆம் இடம் திருமண ஸ்தானம். 7ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருக்கும்போது காதல் திருமணத்துக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு இப்போ காதல் திருமணம் நடக்கிறதுக்கான அமைப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி உங்களோட கும்பராசிக்காரங்க குழந்தைகள், வளர்ந்த குழந்தைகள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு திருமணம் ஆகிறது, இல்லை அவங்க திருமண வாழ்க்கையில் ஏதாவது சிக்கல்கள் இருந்துச்சுன்னா அது இப்போ நிவர்த்தி ஆகிறது. இந்த மாதிரி அமைப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. குழந்தைகள் விஷயத்தில் குழந்தைகளுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே பண்ணுவீங்க. ஜோதிடத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ப்ளஸ் குலதெய்வத்தோட அருள் உங்களுக்கு இந்த மாதம் பரிபூரணமாக கிடைக்க போகுது. அடுத்து உத்தியோகம் எப்படி இருக்கும் அப்படின்னா 6இல் குரு உச்சம். அப்போ புதுசாக வேலைக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு உத்தியோகம் கிடைக்கும். ஏற்கனவே உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குங்க. கடல் கடந்து உத்தியோகத்துக்காக போகிறதுக்கான அமைப்பும் சூப்பராக இருக்குது. சரி, திருமணம் எப்படி இருக்கும், திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்? 7ல் கேதுங்க. திருமண வாழ்க்கையில் சிக்கல்கள் இருந்தே தீரும். கணவன் மனைவி உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. நிறைய கும்பராசிக்காரங்க இப்போ பாருங்கள் 2ல் ராகுவும் 7ல் கேதுவும் இருக்கிறனால கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் இவ்வளோ நாள் அந்யோன்யமாக இருந்தவங்களுக்கு கூட இப்போ பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது ரொம்பவே நல்லதுங்க.
அடுத்து 8ல் சனி இருக்காருங்க. அப்போ உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ப்ளஸ் குருவோட பார்வை இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கனால ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் கிடச்சி அதன் மூலியமாக உடல் ஆரோக்கியம் மேம்படும். அது மட்டும் இல்லாமல் ஒரு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரும், பயன்படுத்திக்கோங்க. அடுத்து 9ஆம் இடம். 9ஆம் இடம் அப்படிங்கிறது பாக்கியஸ்தானம். பாக்கியஸ்தானம் நல்லா இருக்கான்னு பார்த்தோம்னா 9ல் வந்து கேதுவோட பார்வை இருக்குங்க. 9ல் வந்து கேது இருக்காரு. அதனால கொஞ்சம் ஹெல்த் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அப்பாவோட ஹெல்த் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். பயணங்கள் போகும்போது தகுந்த முன்னேற்பாட்டோடு போகணும். வண்டியோட கண்டிஷன்ஸ் எல்லாம் தெளிவாக இருக்கான்னு திரும்ப திரும்ப பார்த்துக்கணும். வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாடு பயணங்கள் போகக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்குங்க. ஆனால் வந்து பயணத்துக்கு தகுந்த முன்னேற்பாட்டோடு போகிறது ரொம்பவே சிறப்புங்க. அடுத்த தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 10ல் வந்து குருவோட பார்வைப்படுதுங்க. 10ல் குரு பார்வைப்படுறது ப்ளஸ் 10ஆம் அதிபதியோட பார்வையே படுறதுனால தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும். தொழிலில் அதுவும் குறிப்பாக பாருங்கள், நிலம் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. தொழிலுக்காக இடம் வாங்குறது, ஏன்னா செவ்வாயோட பார்வை, செவ்வானா பூமி, மனை, வாகனம், தொழிலுக்காக வாகனம் வாங்குறது, தொழிலுக்காக வாடகை கட்டடத்தில் இருந்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு சொந்தமாக ஒரு கட்டடம் வாங்கி அங்கே போகிறது, இந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாம் ரொம்பவே நல்லா இருக்குங்க. அடுத்து 11 தொழில் மூலிமா லாபம் நல்லா வருமா அப்படின்னா 11ஆம் இடத்துல சனி இருக்குது, ராகு இருக்குது, செவ்வாய் இருக்குது, சூரியன் இருக்குது, புதன் இருக்குங்க. அப்போ சனியோட தொழில் இரும்பு தொழில், டிரான்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு நல்லா இருக்குது. ப்ளஸ் ராகுவோட தொழில் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க, எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள்லாம் வந்து சேல்ஸ் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். செவ்வாயோட பார்வை ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டது, நிலம் சம்மந்தப்பட்டது, பில்டிங் கட்டி விற்கிறவங்களுக்கான அந்த தொழில் இதெல்லாம் நல்லாயிருக்கும். ப்ளஸ் சூரியனோட பார்வை மருத்துவத்துறையில் இருக்கிறவங்க, அரசாங்கத்துறையில் கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் எடுத்துருக்கோங்க, இவங்களுக்கு எல்லாமே இருந்த ஒரு தடை நீங்கி இந்த மாதம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ப்ளஸ் புதனும் வந்து தொழில் ஸ்தானத்தை, லாபஸ்தானத்தை பார்க்குறனால உங்களுக்கு ஆடிட்டிங் அக்கௌண்ட்ஸ் ஃபீல்டில் லாயர்ஸாக இருக்கிறவங்களுக்காகட்டும், ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த மாதம் வந்து ஒரு நல்ல லாபத்தை வந்து கொடுக்க போகுதுங்க. அடுத்து 12ல் வந்து பாருங்கள், குருவோட பார்வை. 12ல் ஏற்கனவே வியாதிகளுக்காக நிறைய ஹாஸ்பிட்டல் செலவு அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. இப்போ குருவோட பார்வைப்படுது. அப்போ வியாதிகள்லாம் குணமாகும். விரயங்கள் வந்து பார்த்திங்கன்னா கட்டாயம் வந்தே தீரும். அதை புத்திசாலித்தனமாக சுப விரயமாக பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. சரி, இன்னும் கும்பராசிக்காரங்க இந்த மாதத்தை முழுமையாக நல்ல மாதமாக மாற்றிக்கணும் என்ன அப்படின்னா, மனக்குழப்பம் நீங்கிறதுக்கு அபிராமி அந்தாதியில் 5வது பாடலும் 27வது பாடலும் படிக்கிறது ரொம்பவே சிறப்புங்க. துர்க்கை வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், கணவன் மனைவியோட அந்த ஒற்றுமைக்கும் துர்க்கை வழிபாடு படிக்கிறது நல்லதுங்க. அதே மாதிரி வயதானவர்களுக்கு இல்லை கால் ஊனமுற்று நடக்க முடியாமல் இருக்கிறவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை பண்ண எல்லா விதமான முன்னேற்றங்களும் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும். இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் பொதுவான பலன்கள் தாங்க. உங்களோட ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபுத்தி நடக்குங்கிறதுங்கிறத பொறுத்து இந்த பலன்களில் சின்ன சின்ன மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்குங்க. ஜோதிடத்தில் ஆர்வம் இருக்கிறவங்க, ஜோதிடம் சார்ந்த வகுப்புகள் நம்ம வந்து எடுத்துகிட்ருக்கோங்க. விருப்பம் இருக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கான முழு டீட்டெயில்ஸ் கிடைக்குங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் தெய்வீக தேடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க.